நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயனே, யுத்த களத்தில் இன்று தாம் யுவராஜன் துரியோதனனோடு போரிட்டீர்களா? நம்மைச் சேர்ந்தவர்களை எல்லாம் வதைத்தே தீருவேன் என்று அவர் சூளுரைத்தாரா? கூறும் வார்த்தைகள் நடப்பதில்லை உத்தரை. நிகழ்வுகள் நடப்பது இறைவனின் ஆணையால். இருப்பினும் தீங்கு ஏதேனும் தமக்கு ஏற்பட்டுவிட்டால் அதை என் பாக்கியமாக கருதுவேன். ஆனால் திரௌபதி தாய் அளித்த ரட்சை என்னோடு இருக்கும் வரை அந்த இறைவனாலும் என்னை வதைக்க இயலாது உத்தரை. ஆனால் எனது மனம் கவலை கொள்கிறது. இன்று தாம் யுத்த பூமிக்கு செல்லாதீர்கள். மனதின் பயத்தை வதைத்து விடு உத்தரை. அதில் துணிவை விதைத்து விடு. அடுத்து நடப்பதை பற்றி அச்சம் கொள்வதே பயம். அது யுத்த களத்தில் ஒருவனை முன்னேறிச் செல்ல விடாது. துணிவென்பது இலக்கினை காண்பதாகும். வெற்றியின் இலக்கை தலைநிமிர்ந்து பார். யுத்தகள நிகழ்வுகளிலேயே எனது பார்வை பதிந்திருக்கும். ரணபூமியில் தமது பிராணனுக்கு சங்கடம் ஏற்பட்டால் இங்கு எனது சுவாசமே நின்று போகும். ஒருவேளை என்னுடைய பிராணனே பறிபோகுமானால்? அன்று நான் என்னுடைய பிராணனையும் தியாகம் செய்வேன். அபிமன்யுவின் மனைவி ஒரு கோழை எனும் நாமத்தை பெறுவாளா? உத்தரை, வாழ்வென்பது ஒரு போராகும். அனுக்ஷணமும் யுத்தமே நடைபெறுகிறது. என் உடல் மண்ணுக்கு இரையானாலும் நீ உன்னுடைய தர்ம யுத்தத்தின் பங்கினை முழுமையாக ஆற்ற வேண்டும் உத்தரை. ஒன்றை அறிவாயா? மாமா கிருஷ்ணர் கூறுவார், ஜீவித்திருக்கும் க்ஷணமே உண்மையான வாழ்வென்பார். இக்கணம் நான் உன்னுடன் அமர்ந்துள்ளேன். ஒருவேளை மரணம் என்னை தழுவினாலும் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உன்னுடன் இருப்பேன் எனும் வாக்கினை உரைக்கின்றேன். அச்சமயம் என்னை நீ புறக்கணிக்க மாட்டாயே? யுத்தத்தின் 12ஆம் நாள். பால் மனம் மாறாத பாலகனுக்கு இன்று வீரகேசரியின் கர்ஜனை விளங்க வேண்டும். அங்க தேசத்து அரசன் அவன் அங்கம் கொய்ய அவனை தேடிச் செல்வான். சாரதி, ரதத்தை அபிமன்யுவை நோக்கி செலுத்து.
இந்த ரதத்தின் கொடியில் வீர ஆஞ்சநேயர் உறைந்துள்ள வரையில் ரத அஸ்வத்தின் கடிவாளம் மாதவன் கரப்பிடிப்பில் இருக்கும் வரையில் எவராலும் என் ரதத்தை அசைக்க இயலாது கர்ணா. உன் ரதத்தை அசைப்பது என் லட்சியம் அல்ல அர்ஜுனா. ஆனால் என் பானம் உன் ஆணவம் கொண்ட சிரம் கொய்யும். கர்ணா, இன்று அர்ஜுனனோடு போரிடுவது உனக்கான ஆணை அல்ல, வேறொரு பணி இடப்பட்டுள்ளது. அங்க தேசத்து அரசே, இப்போது எமது குருதேவர் யாரை ரட்சித்து காத்தார்? எம்மையா இல்லை தம்மையா? என்னிடம் உனது உயிர் பறிக்கும் அஸ்திரம் ஒன்று உள்ளதென்பதை மறவாதே. அவ்வகையில் குருதேவர் இவ்விடம் வருகை தந்து யாரை ரட்சித்தார் என்று நீயே நிதானமாக சிந்தித்துப்பா. புறப்படு சாரதி. அபிமன்யு, வில்லேந்தி விரோதியை நிலைகுலிய செய்ய ஆயத்தமாகு. வா துரியோதனா, மேலும் 30 சகோதரர்கள் மடிவதை வேடிக்கை பார். 21 22 நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேனா வீரர்கள் என்ன செய்கின்றனர்? ஏன் பீமனை எவரும் தடுக்கவில்லை? யுவராஜன் துரியோதனனுக்கு உதவ ஏன் எவரும் முன்வரவில்லை சஞ்சயா? பாண்டுவின் புதல்வன் யுதிஷ்டிரன், நகுலன் மற்றும் சகாதேவன் நமது சேனையை துவம்சம் செய்கின்றனர் மகாராஜா. பீமன் இருக்கும் திசை நோக்கி செல்வதற்கான வழியை அடைத்து விட்டனர். அங்க தேசத்து அரசன் எங்கே? என் புதல்வனை காக்க கர்ணன் ஏன் முன்வரவில்லை? அபிமன்யுவை வதைக்கும் பொறுப்பு அவனுடையதல்லவா? எங்கிருக்கிறான் கர்ணன்? துரியோதனா, என் அருகே வந்து உன் சக்தியை வெளிப்படுத்து. சூரியன் அஸ்தமிக்க சிறிது நேரமே உள்ளது. அன்பான உடன்பிறப்புகளை காப்பாயாக. வா துரியோதனா, இவனது கதையும் முடிந்தது என்றோடு. நெல் துரியோதனா, இன்று மீண்டும் உனக்கெதிராய் போர் புரிய வந்திருக்கிறேன். உத்தமம் அபிமன்யு, இப்போது இதற்கு பதில் கூறு.
அற்புதம் அபிமன்யு. இருப்பினும் முன்னால் என்னை தடுக்க இயலாது. உண்மையில் தம்மை தடுக்க நான் முயற்சிக்கவில்லை. தமது முயற்சிகளையே உடைக்கிறேன் என்று பொருள் கொள்ளுங்கள். சில கேள்விகளுக்கு விடையானது கிடைக்காத அபிமன்யு. நீ சிறந்த வீரன் என்பது உண்மை. ஆனால் கர்ணனை விட சிறந்தவன் அல்ல. உன்னை வதைக்க வேண்டும் என்று என் மித்திரன் ஆணையிட்டார். அவரது ஆணையை தாம் தாராளமாய் நிறைவேற்றலாம் அங்க தேசத்து அரசே. யுத்த களம் விட்டு நான் எங்கும் செல்லேன். அதோடு தம் அஸ்திரங்களை ஏற்க ஆயத்தமாக உள்ளேன். செலுத்துங்கள் பானத்தை. முன்னெடுத்து வைத்தால் இவனது மரணமும் நிச்சயமாகும். இன்று யுத்த களத்தில் 30 பேரின் உயிரை பறிப்பேன் என்று உரைத்தேன். இவனை கொன்றால் அது தவறாகும். இன்றைய எண்ணிக்கை நிறைவடைந்தது துரியோதனா. நினைவில் கொள், பீமனுடைய வாக்கானது என்றும் பொய்க்காது. இதுவரை நான் வாக்கினை மீறியதில்லை. மகாராஜா திருதராஷ்டிரரின் அனைத்து புதல்வர்களின் மரணமும் பீமனால் நிகழும். பானத்தை செலுத்துங்கள் அரசே. என் தந்தையின் தாயான குந்தி தேவி என்னிடத்தில் தாம் என்னுடைய தந்தைக்கு நிகரான வில்லாளன் என்று உரைத்தார். அத்திறனை இன்று அபிமன்யுவிற்கு வெளிப்படுத்துங்கள் அரசே. மகனை கர்ணா, மகனை கர்ணா, மகனை கர்ணா. கணை விடுப்பதற்கு முன் ஒரு கணம் சிந்திப்பாயாக கர்ணா. இங்கு நிற்கும் இந்த அபிமன்யு யார்? உன்னுடைய அனுஜனின் மகன் ஆவான். இவனும் உன்னுடைய ரத்தமாவான் கர்ணா. உனது மித்திர தர்மத்தை நான் பாராட்டுகிறேன். உன்னுடைய கடமை உணர்வானது எனக்கு விளங்குகிறது. ஆனால் உடன் பிறந்தவனுடைய மகனானவனை, ஒரு பாலகனை வதைப்பாயா? அவ்வாறு ஒரு செயலே இரத்த தாகம் என்று அழைக்கப்படுகிறது. குருதி தாகம் அது.
விஜய். காத்து நிற்பதன் காரணம் என்ன அங்க தேசத்து அரசே? வானத்தை செலுத்துங்கள். வானத்தை செலுத்துங்கள் அங்க தேசத்து அரசே. அபிமன்யு மகனே, என்ன நேர்ந்தது மகனே? இக்காயத்தை ஏற்படுத்தியது யார்? கவலை வேண்டாம் தாயே. சித்தப்பாவுடைய ஔஷதங்களை கொண்டு நான் குணமாவேன். மீண்டும் நாளை யுத்தக்களம் புகுவதை காணலாம். இச்செயல் புரிந்தது யார் என்று கூறு. ஏன் உன்னை ரட்சிக்க எவரும் அங்கு நிற்கவில்லை? என்னை ரட்சிக்க அந்த இறைவன் இருக்கிறார் தாயே. அங்க தேசத்து அரசர் எனக்கு எதிராய் வில்லேந்தினார். என்னை தடுக்க முற்பட்டார். ஆனால் இறுதியில் அவரது கவனம் சிதறியதை உணர்ந்தேன். தாம் ஒரு ரட்சை கவசம் தந்தீர்கள் அல்லவா? அதன் மகிமையால் தான் அங்க தேசத்து அரசர் என்னை எதிர்த்து கணை தொடுக்கவில்லை. ஏதோ ஒரு அற்புத சக்தி அவரை திடீரென்று தடுத்து நிறுத்தியது போல் நான் உணர்ந்தேன். உன்னுடைய 5 கணவர்களை தவிர அரசர் சந்தனு வம்சத்தின் அனைத்து தீபங்களும் அணையும். ஒரு வம்சமே இந்த யுத்தத்தில் அடியோடு நாசமாகும்.